ஃபோட்டோ தானே எடுக்கிறேன். அவ்வளோ சேர்ந்துருங்கண்ணா அண்ணா அப்படிங்க அண்ணா மறைக்காமண்ணா அண்ணா இப்போ வந்துருங்கண்ணா அண்ணா மறைக்காமண்ணா அமுதாண்ணா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாக்குரிமை போற்றுவோம், வாக்குரிமை போற்றுவோம். ஏஎம்ஹெச் நாஜிம் நானா. கல்விக்காக கணக்கற்று உழைத்து உயர்கல்வியை காரைக்கால் மண்ணில் வேரூன்றி கணக்கச் செய்த கல்வியின் காவலருக்கு வாக்களிப்போம், கல்வியின் காவலருக்கு வாக்களிப்போம். காரைக்காலின் விடிவெள்ளியாக உதித்து கல்வி முதல் கல்லறை வரை இவரின் செயல்திறன் நல்ல விதமாக நடந்தது. சாதி மதம் பாராத சமத்துவ நாயகன், சாதி மதம் பாராத சமத்துவ நாயகன். மீண்டும் உதயமாக வாக்களிப்போம் உதயசூரியனுக்கு. மேலும் உயர் பதவியில் ஊர் காத்தவர், பதவிலா ஈகையோடு ஆட்சியில் மாண்பும் தரமான நற்செயல்கள் 1000 தந்தார். இரக்கமும் ஏழையரை ஏற்றலும் செய்தார். அரசியல் செய்த நானாவுக்கு வாக்களிப்போம் உதயசூரியனுக்கு. எக்காலமும் நிலைக்கும் எழிலார்ந்த நற்செயல்கள் சிக்கலிலும் சேராத வீரநெறி மிக்கவர். தக்க தாய் கொரோனாவின் கொடுந்துயரை நொந்தவர்களுக்கு ஆறுதலாய் இருந்தவர். மக்கள் விரும்பும் மகத்தான மாண்புடையவர். எக்காலமும் நல்லது நிலைக்க நாஜிம் நானா அவர்களுக்கு வாக்களிப்போம். அடுத்தவரால் வந்திடும் அவலங்களை நீக்கவும் துணியோடு அணியாக சென்று வாக்களிப்போம். தன் வாழ்நாள் முற்றிலும் தன்னலம் பாராது அரும்பணிகள் ஆற்றியவர். நம்பிக்கை நாயகன், மங்காத நெஞ்சுறுதி, மதசார்பற்ற தங்கமென பொங்குகின்ற நல்லாட்சியை போராடி பெற்றவர். தீட்டிய திட்டங்கள் தெருக்கோடி எழிக்கும் தேடி கிடைத்தது வாழ்வும் வளமானது. காரையின் நலன் ஒன்றையே குறிக்கோளாய் ஆட்டும் பணத்தாசைக்கு ஆட்படாமல் நேர்மையாக வாழ்ந்தவர். தவறான தேர்வு நாட்டை அழிக்கும், தவறான தேர்வு நாட்டை அழிக்கும். தகுதியான தலைவனை தேர்ந்தெடுப்பது சிறக்கும். பெண்ணியம் காக்கும் உத்தமன் தொடரட்டும். இளைஞர் நலம் மேம்பட பெறட்டும். பெரியோர் நலம் காத்து போராடட்டும். உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம். நல்லவர், வல்லவர், பண்பாளர் நாஜிமுக்கு ஓட்டு போடுவோம், உயர்வு பெறுவோம், வாக்களிப்போம், வளம் பெறுவோம். உங்கள் அனைவரின் வாக்கு உதயசூரியனுக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். போனேன் சொல்ல சொன்னாங்க.
லைவ் வரல லைவ் லைவ் அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பூண்டி கலைவாணன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக பொருளாளர், மக்களவையுடைய குழுவின் தலைவர் அருமை சகோதரர் TR பாலு அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு KM நேரு அவர்களே, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அன்புக்குரிய பழனிசாமி அவர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களே, தோழமை கட்சிகளைச் சார்ந்த தோழர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினம் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை நேற்று முன்தினம் அண்ணா அறிவாலயத்திலே கலைஞர் அரங்கத்திலே வெளியிட்டேன். நேற்று தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு குளத்தூர் தொகுதியில என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சார். இன்று தலைவர் கலைஞரை வளர்த்தெடுத்த திருவாரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கான பிரச்சாரத்தை பரப்புரையை தொடங்குகிறேன்.
திருவாரூர்னா அது திமுக ஊர். அதனால நான் இங்கிருந்து தொடங்குகிறேன். கொஞ்சம் குடி. இங்க மேடையில இருக்கிற இவங்க உங்களுடைய நன்மதிப்பை வாக்குகளாக பெற்று எம்எல்ஏக்களாக 17வது சட்டப்பேரவைக்குள்ள நுழைய போற நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருவாரூர் மக்களோட ஒவ்வொரு வீட்லையும் நல்லா அறிமுகமான, இன்னும் சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு உறுப்பினராக இருக்கிற மாவட்ட செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் பூண்டி கலைவாணன் களமிறங்குகிறார். தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு கலைவாணன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறையும் நம்ம பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் திருவாரூர் மக்கள் உங்களுடைய வாக்குகள் அளித்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் மண்ணையில் பிறந்து சென்னையின் கோட்டையில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ள நம்முடைய தம்பி டிஆர்பி ராஜா களமிறங்குகிறார். நம்ம டிஆர்பி ராஜா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில மன்னார்குடி மக்கள் உங்களுடைய வாக்குகளை அளித்து பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் நமது கொள்கை கூட்டணியின் பலமாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பொதுவுடைமை இயக்கத்துடைய போராளியான தோழர் மாரிமுத்தவர்கள் களமிறங்குகிறார். அவரை பொறுத்தவரை களத்தில் மட்டுமல்ல, கடந்த முறை சட்டமன்றத்திலும் சிறப்பாக செயல்பட்டவர். அப்படிப்பட்ட நம்ம தோழர் மாரிமுத்தவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காரைக்காலின் உதயசூரியன், காரைக்காலின் உதயசூரியன், கலைஞர் கண்டெடுத்த அன்பு தம்பி, கலைஞர் கண்டெடுத்த அன்பு தம்பி. நானா என்றால் தானா தெரியும், நானா என்றால் தானா தெரியும். அதுதான் நம் நாஜிம் நானா, அதுதான் நம் நாஜிம் நானா. ஐஐடி, பிகேஐடிசி, விநாயக மிஷன், மருத்துவக் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் மேல்நிலை கல்வி வளாகம் என காரைக்காலை கல்வி நகரமாய் மாற்றியது இவரே. ஜிப்மேர் மருத்துவமனை கல்லூரி இவரின் கனவே. போக்குவரத்து பூர்த்தி செய்ய ரயில் பயணமும் தொடங்கி வைத்தார். அழைத்த குரலுக்கு ஓடோடி வருவார், அழைத்த குரலுக்கு ஓடோடி வருவார். ஆலய பணியில் முன்னின்று உழைப்பார். காரைக்கால் கைலாசநாதர் கோயில் குளத்தின் அழகும் தேரும் தெப்பமும் இவரால் அன்றோ மணிமண்டபம் அழகை பார்த்தால் மக்கள் நலனில் இவர் தொண்டு புரியும், மக்கள் நலனில் தொண்டு புரியும். சுகாதார அமைச்சராக காரைக்காலில் சுகாதாரம் காத்த சுகாதார அமைச்சர். பல முறை எட்டாத வெற்றிக்கணியை எட்டி பிடித்தவர். இந்த முறையும் வெற்றி இவருக்கே. மந்திரியாக காரைக்கால் வளர்ச்சியை இன்னும் வளர்ப்பது இவரின் கனவு. விரைவில் நமது பெரிய பள்ளி பணிகளும் நானாவின் பொற்களங்களால் தொடங்கப்படும். அதனால்
மக்கள் எல்லாரும் தர வேண்டும் வாக்குகளை, இவர் பெற வேண்டும் முதல் மந்திரி பதவியை. வாழ்த்துவோம், வாக்களிப்போம். உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். நன்றி, வணக்கம்.